சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த குரு வக்ர பலன்கள் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ர நிலை ஆக போறாரு. பொதுவா குரு பகவான் நமக்கு ஒரு முழு சூப்பரா வந்துருவாரு. அதாவது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. அந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனா 7ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது சற்றே கொஞ்சம் பாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா 7ல குரு வருது ஒரு சிறப்பு. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குறிஞ்சி மலர் பூக்குற மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆகவே 7ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு விசேஷம், ஒரு அற்புதம், ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு உடையதா இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இப்ப சனி பகவான் வக்ரமா இருக்காரு. நவம்பர் 15 வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல. நவம்பர் 15க்கு பிறகு மீண்டும் அர்த்தாஷ்டம சனியுடைய அந்த பலன்கள் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆகவே அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் 5ஆம் இடத்துல ராகு பகவான். சோ இந்த காம்பினேஷன்லாம் இருந்ததுனால ஒரு முழுமையான நற்பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காம கொஞ்சம் தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு நடந்திருக்கும். பொதுவா 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது இந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, மேலும் இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாம் நமக்கு ஒரு ஆதாயமான பலன்களையும் வளர்ச்சியான பலன்களையும் பெற்றுக் கொடுக்கும். அதே போல குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்துல பதியும். நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு, உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தடை தாமதத்தோட சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் தொழில் உத்தியோகத்தை சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணிருப்பாங்க. மேலும் வாழ்க்கைக்கு தேவையான புதிய முயற்சிகள், வாழ்க்கை முன்னேற்றுவதற்கு தேவையான புதிய முயற்சிகள் எதிலாச்சும் இறங்கியிருப்பாங்க. அதே போல சுயஸ்தானத்தை சப்தம பார்வையில குரு பகவான் பார்க்கிறதுனால ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா இருந்திருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னாக்கா அதுல ரொம்ப கிளியரா இருந்து அதை அடையிற வரைக்கும் அடம் பிடிச்சு அதை அடைஞ்சிருப்பீங்க. அந்த ஒரு கிளியாரிட்டி ஒண்ணு கடந்த காலகட்டங்கள் இருந்துச்சு. ஆனா சனி பகவானுடைய வக்ர பார்வையும் நம்முடைய ராசி மேல பதிஞ்சதுனால நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்கள்லாம் தென்பட்டிருக்கலாம். ஆனா அந்த தடை தாமதத்தையும் தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயத்த நீங்க மல்லு கட்டியாச்சும் அதை அடைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதே போல முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. ஆகவே கடந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள்லாம் ஒரு சிறப்பான மாற்றத்தை அடைஞ்சிருக்கும். இறங்கின முயற்சிகள் எல்லாம் வெற்றி, மேலும் நம்மளுடைய சுய முன்னேற்றம் சம்பந்தமான ஒரு சில மாற்றங்களை செய்யறது, ஏதாச்சும் புதிய வகையான முயற்சிகள்ல இறங்கி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில புதிய முயற்சிகள் இறங்கி அதுல சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வெற்றியும் அடைந்திருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதே அர்த்தாசிரம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மட்டும் இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுல ஏதாச்சும் தடுமாற்றம் இருந்திருக்கும். அதுல கொஞ்ச தூரம் நம்ம பயணிச்சிருந்தோம்னாக்கா அதுல ஏதோ நமக்கு ஃபேவரான பலன்கள்லாம் வரிசையா வந்துகிட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் கடந்த காலகட்டத்துல குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்ததுனால நமக்கு ஒரு சிறப்பான மாற்றம், சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் தடை தாமதத்தோடையாச்சும் நமக்கு கிடைச்சிருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சாலுமே அதுல பெருசா திருப்தி இருந்திருக்காது. ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் ஒரு பக்கமா இருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அது முழுசா அனுபவிக்க விடாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாலும் அது நம்மளுடைய கண்ணுக்கு ஏதோ பெருசா தெரியாது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்மளுடைய காதல பட்டாலும் அது ஏதோ நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காத மாதிரி ஒரு உணர்வை கொடுத்திருக்கும். இப்படி ஒருத்தருக்கு வெரைட்டியா ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியல, அதுல ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் ஒரு ஓரமா இருந்திருக்கும். அதுதான் அர்த்தாஷ்டம சனின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல 5ஆம் இடத்துல ராகு, அந்த காம்பினேஷனும் பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தை பாக்கியத்துல நிறைய மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்ததுனால இதனால் வரைக்கும் பிரச்சனைகள் ஓரளவு நியூட்ரலா போயிட்டு இருந்துச்சு. பெரிய அளவுல குழப்பம் வரல. குரு பயிற்சி நமக்கு 7ஆம் இடத்துல கொஞ்சம் ஃபேவரா இருந்துச்சு. அதனால 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பெருசா பாதிப்புகளை கொடுக்காம ஓரளவுக்கு நியூட்ரலா சின்ன மன வருத்தங்களோட கொண்டுட்டு போயிருந்துச்சு. ஆனா இப்போ அக்டோபர் மாதத்திலிருந்து கரெக்டா அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து இந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள், மேலும் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்முடைய சுயஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல லாபஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு. அதாவது இந்த முக்கியமான இடங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது, கொஞ்சம் பலம் இழக்குது. அதனால இந்த இடங்கள்ல நம்ம சற்றே கவனமா செயல்பட்டோம்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதாவது நம்முடைய 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4, 5, 7, 11 இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் மைனஸ் ஆகுது. இதெல்லாம் குருவோட கண்ட்ரோல்ல வரக்கூடிய இடங்கள். அதுல 4, 5 ராகு சனி கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துறாங்க.
தராங்க. இந்த இடங்களுடைய காரகத்துவங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா பெரிய அளவுல குழப்பத்தை ஏற்படுத்தாது. நவம்பர் 15 வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல, ஏன்னா சனி வக்ரத்துல தான் இருக்காரு. நவம்பர் 15க்கு பிறகு சற்றே விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் பலன்களை. முதலாவது நம்முடைய சுயஸ்தானம். அக்டோபர் 8க்கு மேல முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் எதையும் செய்ய வேண்டாம். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்லது. இது எந்த ஃபீல்டா இருந்தாலுமே சரி, கொஞ்சம் தாமதம் படுத்தி அதை செயல்படுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சுயஸ்தானத்தை குரு பகவான் ஆக்டிவேட் பண்ணும்போது, அதுலயும் வக்ர பார்வையை செலுத்தும் போது உணர்ச்சி வசப்படுறது, அவசரப்பட்டு ஒரு முடிவுகள் எடுக்கிறது, குழப்பத்திலேயே ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறது, எதை பண்றதுன்னு தெரியல, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்ப நிலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது. மேலும் தேவையில்லாத சிந்தனைகள் நம்மள அதிகமா ஆட்கொள்றது. இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு போகலாம். ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது, சரியான சாப்பாடு இல்லாம இருக்கிறது, இது சம்பந்தமான ஏதாச்சும் குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகும். ஆகவே இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமா யோசிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது. இந்த நேரத்துல நல்லா தூங்குறது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடியா இருக்கும். ஆகவே அதிக நேரம் தூங்குங்க. குறைச்சலா ஒரு 8 மணி நேரமாச்சு தூங்குங்க. தூக்கத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. சரியா சாப்பிடுங்க, சரியா தூங்குங்க. உடைய மென்டல் ஹெல்த்தையும் பிசிக்கல் ஹெல்த்தையும் கொஞ்சம் சேஃபா பராமரிச்சுக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்துல குழப்பகரமான சூழ்நிலை தென்படுதுன்னா அதை அதே இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு நீ அடுத்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. அந்த குழப்பத்துக்குள்ளேயே நீங்க வட்டாடிச்சு இருந்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு தெளிவான மனநிலை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு மாற்றமான பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தது இந்த காலகட்டத்துல 2ஆம் அதிபதி அவர் போயிட்டு 7ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. எனவே இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதிகரிக்கலாம். ஃபேமிலி சார்ந்த வகையில ஒரு சில புஷ்அப்லாம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே இந்த காலகட்டத்துல குடும்ப சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் குடும்பத்துல எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் காக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாம முடிஞ்ச அளவுக்கு இந்த பேச்சு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு அமைதியா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமா கிடைக்கும். அதே போல குடும்பத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த 3ஆம் ஸ்தானத்தையும் குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையில பார்த்து ஆக்டிவேட் பண்ணுவாரு. எனவே இந்த 3ஆம் ஸ்தானத்தை வக்ர பார்வையில குரு பகவான் பார்க்கும்போது இந்த முயற்சி சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேல சற்றே கவனமா செயல்படணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்கன்னா அதுல ரொம்ப ஆழ்ந்து யோசிக்காம நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பிளான் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்துறது சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு விஷயத்துல இறங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு அடையாளம் புரியாத ஒரு பதட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்குனதுக்கு அப்புறம் கவலைப்படுறது, அவசரப்பட்டு இதுல இறங்கிட்டோமோ, அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல இறங்குனதுக்கு அப்புறம் கவலைப்படுறது, இது சார்ந்த ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல ஏதாச்சும் சின்ன தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க. இறங்கியாச்சு, ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த ரிசல்ட் அடைகிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த நேரத்துல முயற்சிகளை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, சிந்தனையை மாத்திக்கிட்டே இருக்கிறது, ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருப்பீங்க அந்த பிளான் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு அடித்தளமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பிளானை கிரியேட் பண்ணி அதிலேயே டிராவல் பண்றது நல்லது. அடிக்கடி முயற்சிகளையும் பிளானையும் மாத்திக்கிட்டே இருக்க வேண்டாம். சோ அது நமக்கு கொஞ்சம் மைனஸான பலன்களை ஏற்படுத்தலாம். எனவே நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டார்கெட் வச்சு அந்த விஷயத்தை நோக்கி டிராவல் பண்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்த 4ஆம் இடத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம். அதுலயே வந்து நவம்பர் 15ல இருந்து சனி ஆக்டிவேட் ஆயிடுவாரு. அர்த்தாஷ்டம சனி ரீஆக்டிவேட் ஆயிடும். ஆகவே நவம்பர் 15க்கு மேல முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜார்னி பண்றது நல்லது. பெரிய அளவிலான ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை மூவ் ஆன் பண்ணுங்க, இருக்கிற விஷயங்களை பராமரிச்சுக்கோங்க. எதுலயும் அவசரப்பட்டு எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாம கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது. அதே போல நவம்பர் 15க்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் அதிகமா வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த அர்த்தாசிரம சனி காலகட்டத்துல ஏதோ ரொம்ப வெளியிடங்களுக்கு அலையிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இந்த வேலை பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெவியா ஒர்க் பண்ற மாதிரியும், அதிகமா ஹெவி டியூட்டி பாக்குற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த நேரத்துல மனச்சோர்வு, மேலும் ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாம போறது, இன்னும் ஒரு சிலருக்கு இந்த உடல் சோர்வு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எட்டி பாக்குறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே எப்போதும் உங்களை ஆக்டிவாவே வச்சுக்கோங்க, நல்ல விஷயங்களை சிந்தியுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மன ஆரோக்கியத்து நல்லா எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுலயே நவம்பர் 15க்கு மேல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்ல உணவு வகைகளை சேர்த்துக்கோங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடலுக்கு ஒத்து வராத உணவு வகைகளை சாப்பிடாதீங்க. அதுலயும் 7ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறதுனால இந்த வயிறு சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம். வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். ஆகவே நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு
அளவுக்கு இல்ல, சுத்தமா சாப்பிடாதீங்க. எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எனர்ஜியா மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஆகவே உணவு முறையில அதிகமான கவனம் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். முடிஞ்ச அந்த சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம வச்சு கொஞ்சம் விரதம் இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஓவராலா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல குறிப்பா நவம்பர் 15க்கு மேல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தா திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம், அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. எனவே குரு பலம் கொஞ்சம் வீக் ஆகுது. அதே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்டோபர் 8க்குள்ள உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது. அப்படியே அதிகபட்சம் பார்த்தோம்னாக்கா நவம்பர் 15க்குள்ள உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கிறது நல்லது. குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில நவம்பர் 15க்கு பிறகு இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில சற்றே பொறுமையா செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல நவம்பர் 15க்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனம் வச்சு செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வக்ரம், 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, மேலும் 15ஆம் தேதியிலிருந்து அர்த்தாசிரம சனி ரீஸ்டார்ட் ஆயிடுது. எனவே 15 வரைக்கும் ஓகே, நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நியூட்ரலா எல்லாம் டிராவல் ஆயிட்டு இருக்கு. நவம்பர் 15க்கு மேல சற்றே பொறுமையும் நிதானமும் கவனமும் இருக்கணும். ஏன்னா அர்த்தாசிரம சனி காலகட்டத்துல அதிகமா கோபமான வார்த்தைகள்லாம் வெளிப்படும். யார் மேலே உள்ள கோபத்தை நம்ம வீட்டு மேல காட்டுவோம், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேல காட்டுவோம். சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமா கோபம் வரும். அவை முடிஞ்ச அளவுக்கு கோபமான வார்த்தைகளையும் கோபமான மனநிலையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களை எப்போது எனர்ஜியா வச்சுக்கோங்க, பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள அன்பா பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அடுத்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நவம்பர் 15க்கு பிறகு சற்றே கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை நவம்பர் 15க்கு மேல வச்சுக்க வேண்டாம். ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அரவணைச்சு செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இவ்வளவு நாள் கொஞ்சம் சிறப்பான முறையில இருந்தாரு. ஆனா 5ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால தடை தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். ராகு பயிற்சி வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில பெரிய அளவிலான ஃபேவரான பலன்களை நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அப்படியே நம்ம இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தியை எதிர்பார்க்கணும்னா மருத்துவ செலவுகளோட ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்துல ஒண்ணு மன வருத்தம், அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகளோட ஒரு சில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அதுலயும் நம்முடைய 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நல்ல நிலையில இருந்தாரு. ஆனா அக்டோபர் 8ல இருந்து 7ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. அவை அக்டோபர் 8க்குள்ள நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 8க்கு பிறகு ஒரு சில தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள் இயற்கையா இருக்கும். ஆனா அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான ஒரு சூழ்நிலைகள் தான். எனவே அக்டோபர் 8ல இருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம். பொதுவா குரு பகவான் இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த நேரத்துல இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். அதுலயும் நமக்கு அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த தடுமாற்றம், ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இயற்கையா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களுக்கு அதிகமா பயணங்கள் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, கவலைப்படாம இருங்க முதல்ல. ஏன்னா அந்த நேரத்துல அதீதமான கவலைகள் நம்மளுடைய மனசுல அப்படியே குடிபுகுந்துரும். அதனால எதை நினைச்சு வருத்தப்படாம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. அதிகமான டிராவலிங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பா அந்த வண்டி வாகனங்களை பயணம் செய்யறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிங்க. இதெல்லாம் நீங்க சரிவர பண்ணிட்டு வரப்போது இந்த நேரத்துல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்துல பிள்ளைகளோட நிறைய போராட்டமான சூழ்நிலை, பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம், பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய செலவு, இப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான மன வருத்தத்துல போயிட்டு இருந்துச்சு. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு சூழ்நிலை நியூட்ரல் ஆயிருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்துல குரு பார்த்தோம்னாக்கா 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சாரு. அது அட்வைசபிள் கிடையாது. இப்ப 7ஆம் இடத்துக்கு ஃபேவரா வந்திருக்காரு. பட் இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் கொஞ்சம் குழப்பத்தை பண்ணிட்டு இருக்கு. அப்படியே மேலோட்டமா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள், மனக்கவலைகள்லாம் இருந்திருக்கும். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறது, மேலும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது பிள்ளைகள் சார்ந்த வகையில ஆரம்பத்துல மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னவோ நமக்கு ஃபேவரா தான் அமைஞ்சிருக்கும். அதை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டார்டிங்ல ஏதோ நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, கடைசியில பார்த்தோம்னாக்கா நீங்க வருத்தப்படுற விஷயத்துக்கு அர்த்தமே இல்லாம நமக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு நல்ல பலன்களாவே கிடைச்சிருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கவலையும் மன வருத்தத்தையும் பிள்ளைகள் சார்ந்த வகையில கொடுத்துருவாரு. ஆனா 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவலைகளும் மன வருத்தமும் இருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரா தான் கொண்டு வந்து சேர்க்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சியை தான் கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இந்த அக்டோபர் 8 வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பம் இல்ல, சின்ன
சின்ன மன வருத்தம் இருந்தாலும் அது பெருசா உங்களை பாதிக்காது. ஆனா அக்டோபர் 8க்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. பிள்ளைகள் மேல அடிக்கடி கோவப்படுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிள்ளைகளோட முடிஞ்ச அளவுக்கு அன்பா பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அன்பால எடுத்து சொல்லுங்க. அவசரப்பட்டு கோவப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளோட அந்த வாக்குவாதம், பிள்ளைகளை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். அதே போல அக்டோபர் 8க்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் வச்சுக்கணும். அதுலயும் ஆல்ரெடி பிள்ளைகள் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அக்டோபர் 8க்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். பழைய விஷயத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது ஒரு வகையில நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. ஆனா அக்டோபர் 8க்கு பிறகு மீண்டும் எந்த பிரச்சனையும் கிரியேட் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு பராமரிக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தா உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல குரு பகவானுடைய 5ஆம் பார்வை லாபஸ்தானத்துல இருக்கு. ஆனா சனி பகவானுடைய சப்தம பார்வை 10ஆம் இடத்துல இருக்கு. அதுலயும் அர்த்தாசிரம சனி வேற. ஆகவே கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு இந்த தொழில் உத்தியோக ரீதியா ஒரு திருப்தி இல்ல, ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனும் இல்ல. உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த வகையில ஏதோ ஒரு ஏற்றமும் இறக்கமுமாவே போயிட்டு இருந்துச்சு. நிரந்தரமா ஏதாச்சும் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பணிபுரியக்கூடிய இடத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம். மனவர்த்தமான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க தொழில் உத்தியோகத்தை மாற்றம் செய்யணும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு, உத்தியோக வாய்ப்பு ஒரு ஸ்டேபிளா இல்லாம இருந்திருக்கும். ஆனா கடந்த காலகட்டத்துல ஜூன் 29க்கு பிறகு நமக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்களை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த டெம்பரவரியா ஒரு சில உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு புதிய வழி கிரியேட் ஆயிருக்கும். புதிய முயற்சிகளை இறங்கி அதுல வெற்றி அடைஞ்சிருப்போம். ஆகவே டெம்பரவரியா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதே லாபஸ்தானத்துல குரு பார்வை, மேலும் கேது பகவான் லாபஸ்தானத்துல ஏதோ ஒரு வகையில நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு பொருளாதார சூழ்நிலையும் அப்படியே ஓரளவுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா நவம்பர் 15க்கு பிறகு அர்த்தாஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அதே போல அக்டோபர் 8ல இருந்து குரு பகவானுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பதியுது. எனவே நவம்பர் 15க்கு பிறகு நம்முடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா கவனமா பொறுமையா இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை செய்யாம இருக்கிறது சிறப்பு. குறிப்பா நவம்பர் 15க்கு பிறகு. அதே போல அக்டோபர் 8க்கு பிறகு வரக்கூடிய பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு சேஃபா சேவ் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அத்தியாவசியமற்ற செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் லாபஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவுல பொருளாதார தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஏதோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருளாதார சூழ்நிலை தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கும். நம்ம வேலை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கும். பெருசா கஷ்டம் இல்லாம இயங்கிட்டு இருக்கும். கையில பணமே இல்லைனாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. மேலும் இந்த தொழில் உத்தியோகத்துல சம்பாதிக்க கூடியவங்க பொருளாதார சூழ்நிலையை முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை பதியும் போது பொருளாதாரத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். தேவைகள் அதிகமா இருக்கும், பொருளாதார வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். எனவே இப்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய அத்தியாவசியமற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல இந்த காலகட்டத்துல சுயஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேல 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனி, இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேல இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. மேலும் அந்த முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். எதை நோக்கி நம்ம போறது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம உங்களுடைய படிப்பை தொடர்ச்சியா நீங்க மேற்கொண்டுகிட்டே இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, நீங்க எது சார்ந்து படிச்சிருந்தாலும் சரி, படிப்பை கைவிட வேண்டாம். ஒரு விஷயத்தை விட்டுட்டு, குறிப்பா நம்முடைய படிப்பை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல சூழ்நிலைகளின் காரணமாக படிப்புல ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய இலக்கு சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கிறது சிறப்பு. மேலும் இந்த அர்த்தாசிரம சனி காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா எதுலையும் போக்கஸ்டா இருக்க முடியாது. 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஒரு விஷயத்த செய்ய விடாம பண்றதுக்கு என்னென்ன காரணத்தை தேட முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமா போய் நம்முடைய மனமானது காரணங்களை தேடிக்கிட்டே இருக்கும். மேலும் நிறைய தடை தாமதம் வர மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல அர்த்தாசிரம சனியுடைய ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்கா நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது அர்த்தாசிரம சனிங்கிறது நமக்கு நிறைய தடையையும் தாமதத்தையும் தேவையில்லாத குழப்பத்தையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க கடந்து வரீங்களா, இது எல்லாத்தையும் கடந்து இந்த பிரச்சனை எல்லாம் கடந்து நீங்க முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த அர்த்தாசிரம சனி நமக்கு பரீட்சையா வைக்கும். அதுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா இந்த அர்த்தாசிரம சனியில யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாம் பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க. இது யதார்த்தமான உண்மை. பல தடைகளோடையும் பல தாமத
தாமதத்தோடையும் யார் ஒருத்தவங்க முயற்சி பண்றாங்களோ அவங்க பெரிய அளவுல வெற்றியையும் பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக அடைவாங்க. குறிப்பா இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில எல்லாம் அதிகமான தடை தாமதம் வரும். அதை தாண்டி நம்ம முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா அதுல நம்ம பெரிய அளவுல வளர்ச்சி அடைவோம். ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுல நீதிக்காரகன். உண்மையிலேயே அந்த விஷயத்துக்கு நீங்க உழைக்கிறீங்களா, அந்த விஷயத்துக்கு உண்மையா இருக்கீங்களா, அதிர்ஷ்டம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் கிடைக்காது அதை எல்லாத்தையும் விட நீங்க அதுக்காக உழைக்கிறீங்களா, அதுக்காக முயற்சி பண்றீங்களா, முழு மனதோட முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிறது தான் சனி பகவான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஒரே ஒரு தடவை முழு முயற்சியோட தடை தாமதத்தை எல்லாம் பெருசா பொருட்படுத்தாம நீங்க எது வேணும்னு நினைச்சு முயற்சி பண்றீங்களோ அதுக்கே அர்ப்பணிச்சு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை அடைய முடியும். அவை அர்த்தாசிரம சனி, 7.5 சனி எல்லாம் நம்ம சிறப்பா பயன்படுத்திக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அர்த்தாசிரம சனி வந்துட்டுனாலே பிரச்சனை, குழப்பம், கவலை, எதை பார்த்தாலும் தடை தாமதமாவே படுது அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் அதிகமாயிட்டு இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்ளம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எனவே உங்க லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைய ஒரு தடையாவோ தாமதமாவோ பார்க்காம உங்களுடைய வளர்ச்சிக்கான படியா பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னாக்கா நிச்சயமா இந்த காலகட்டம் மட்டும் இல்ல எந்த காலகட்டமா இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமா நடக்கும். நாம எப்படி யோசிக்கிறோமோ, நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஆனா கொஞ்சம் அந்த நெகட்டிவான டைம் பீரியட் வரப்போ நம்முடைய மனசு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம்னா நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக தான் அதை சரிப்படுத்துறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள், நம்முடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பயன்படுது. நம்முடைய ஜாதகம், நம்முடைய கோச்சார பலன்கள் இது எல்லாமே ஒரு டெலஸ்கோப் மாதிரி தான். அடுத்தது என்ன நடக்கும், நம்முடைய மனநிலை எதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறையை தவிர இந்த காலகட்டம்னா இது இப்படிதான் போகும்லாம் கிடையாது. இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேக்சிமம் இப்படிதான் போகும். இதை நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதுல தான் நம்மளுடைய வெற்றிக்கான ரகசியம் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. எனவே நம்மளுடைய சுய ஜாதகமா இருக்கட்டும், அப்படின்னா கோச்சார பலன்களா இருக்கட்டும், இந்த பலன்கள்லாம் பார்க்கறீங்கன்னா அடுத்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய மனநிலையை சீர்படுத்தி சரிப்படுத்தி நல்ல வழியில நம்முடைய எண்ணங்களை செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல மனமானது கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், அதிகமா நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதை நம்ம சரிப்படுத்தணும். இதை சரிப்படுத்தினாலே மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓவரால் அந்த குரு வக்ர பலன்களை பொறுத்தளவுல நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு பெருசா குழப்பம் இல்ல. நவம்பர் 15க்கு பிறகு எல்லா விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. கோபத்தை குறைச்சுக்கணும், கோபமான வார்த்தைகளை குறைச்சுக்கணும். எந்த விஷயத்துக்கும் சோம்பேறித்தனப்படாம முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை ஆக்டிவா வச்சுக்கிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சுக்கிட்டு உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிச்சு நல்ல விஷயங்கள் மேல செலுத்தும் பொழுது நமக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஃபேவரா முடியும். எனவே இந்த காலகட்டத்துல தடைப்படுது, தாமதப்படுது, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னாக்கா அதை நினைச்சு வருத்தமே படாதீங்க. 0% கூட வருத்தப்படாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் இப்படிதான் கொஞ்சம் மைனஸா தான் போகும். அதனால அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காலகட்டத்துல மைனஸா போகுதுன்னா கரெக்டான வேலை போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். மேலும் இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு தடைப்படுத்தி தாமதப்படுத்தி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அது நல்லதுன்னு அர்த்தம். ஒரு விஷயம் டக்குன்னு நமக்கு கிடைக்குது, நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்றோம், எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம நமக்கு கிடைக்குதுன்னா அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு விஷயம் அதிகமான தடை தாமதத்தை தாண்டி நமக்கு கிடைக்குதுன்னா அது நமக்கு பெஸ்டா இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் தடைப்படுறது, தாமதப்படுறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு மன வருத்தப்படாம இருக்கிற குழப்பங்களை கொஞ்சம் எதிர்கொண்டு அதை சீர்படுத்தி நல்ல வழியில நம்மளுடைய சிந்தனையை செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.